விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கோ மேட்சே கிடையாது. அரசியல் என்ற அந்த அனுபவத்தில் விஜய் வந்து கற்றுக்குட்டி. இன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் 2 பேரையும் நான் ஒரே தேர்தலில் சேர்த்து செஞ்சிருவேன். முதல்வர் மீது இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர்ன்றதை அவங்க எப்படியோ ஊடகத்தில் பெருசாக பேசு பொருள் ஆகாமல் அதை காப்பாற்றி விடுறாங்க. 280 கோடி வந்து ஐயா KN நேருவோட துறையில் வந்து லஞ்சம் ஊழலும் போது நேரு மீது தான் பாய்ச்சல் போகுது. முதலமைச்சர் தான் தப்பு, நீங்கள் தான் தப்பு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கள்ள பணம், இது ஊழல் பணம், இது லஞ்ச பணம், இது ஏன் பணம், நான் வாங்குவேன் அப்படின்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் சரி கிடையாது, மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா சரியில்லை, மாநிலத்தை ஆண்ட கட்சிகள் சரியில்லை, இங்க எதுவுமே சரியில்லாதப்போ மக்கள் ஒண்டி சரியில்லை நான் எப்படி சொல்ல முடியும்? சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான பகுதியை நோக்கி போகிறோம். இப்போ சமீப காலங்களாக ஒரு ட்ரெண்டில் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்னன்னா, உதயநிதி விஜய் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு மூத்த அரசியல் தலைவர். பட் அடுத்த கட்டமாக பார்க்கும்போது அண்ணாமலை, விஜய், உதயநிதி, சீமான் இந்த மாதிரி ஒரு இது அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது முக்கியமாக பார்க்குறது உதயநிதி விசஸ் விஜய் தான். இந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது, அரசியல் வாழ்க்கை இருக்குது? அதாவதுங்க, விஜய் வந்து முதல்ல வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு சண்டைக்கு போனார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பேரை சொல்லாமல் ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, நான் தான் எம்ஜிஆரோட ஒரு நாங்கள் தான் இருக்கிறோம் அம்மா வழியில் அப்படின்ற மாதிரி அவரையும் போய் சாடினார். விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கோ மேட்சே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அதை பதிவு பண்ணிடுறேன். ஏன் மேட்ச் கிடையாதுன்னா, இவர்களோட அனுபவம் வேற, இவர்கள் வெற்றி தோல்வியை சந்திச்சிருக்காங்க, இவங்க கீழேந்து வந்தவங்க. அரசியல் என்ற அந்த அனுபவத்தில் விஜய் வந்து கத்துக்குட்டி. ஆனால் ஒரு கத்துக்குட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, போயிட்டு வந்த உடனே இன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் 2 பேரையும் நான் ஒரே தேர்தலில் சேர்த்து செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வைக்கிறார். அது ஃபஸ்ட்டு தவறான புரிதல். அரசியல் புரியல, அரசியல் பக்குவப்படலன்னு அர்த்தம். ஒரு லட்சக்கணக்கில் இளைஞர்கள் சேர்றதுனால கோடிக்கணக்கான இருக்கிற வாக்காளர்கள் வந்து போட்டால் தான் உங்களுக்கு வரும். அப்போது வாக்கு விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன ஏது, உங்களுக்கு வேட்பாளர்கள் யார், எத்தனை MLA ஜெயிப்பாங்கன்றதை வைத்து தான். நீங்கள் 20% வாங்கிக்கோங்க, 25 கூட வாங்கிக்கோங்க, ஒருவேளை அவ்வளோ ஓட்டு இல்லை, ஒருவேளை அவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ்ன்னு வரும்போது அது 0ல் போய் நிற்கும், 0ல் போய் நிற்கும். இப்போ 20% 25% வாங்கியும் MLA ஜெயிக்கலைன்னா அதில் புண்ணியம் கிடையாது, 0 தான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ் தான் பார்க்கணும். யாருக்கு எவ்வளோ கூட்டம் சேர்றதுன்றது அது ஒரு ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு அது ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு பண்ணுறதுன்றது அது வேற. இது ஃபஸ்ட்டு. இரண்டாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, அடுத்த கட்ட தலைவர்கள் இளைஞர்கள் அப்படி பார்க்கும்பொழுது விஜய் வர்சஸ் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின், விஜய் வர்சஸ் அண்ணாமலை, இப்படி பார்க்கும்போது இந்த 3 பேரை விட விஜய்க்கு வந்து பிளாட்ஃபார்ம் பெருசு. கண்டிப்பாக. காரணம் என்னன்னா, ரசிகர்கள் அதிகம். கண்டிப்பாக. அப்போ அந்த ரசிகர்கள் விஜய் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கூட இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த தேர்தலில் விஜய் தோத்தாலுமே ரசிகர்கள் ஒன்று மாறி போகிறதில்ல. அண்ணா பரவாயில்லண்ணே, அடுத்த தேர்தல் பார்த்துக்கலாண்ணே, நமக்கு வயசு இருக்கு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் உற்சாகத்தில் கூட. ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்றது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் வாக்கு அரசியலில் நீங்கள் வந்து விஜய் போன்ற ஒரு பிரபலம் வந்து இறங்கி அரசியல் பண்றது கிடையாது. அவரு பங்களா அரசியல் தான் பண்றாரு, மக்களை போய் சந்திக்கிறதுல. அப்போ பங்களா அரசியல் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஐயா ராகுல் காந்திக்கும் பாக்குறோம். ராகுல் காந்தி வந்து விஜயை விட இறங்கி போறவர். கண்டிப்பா குடிசை போய் பார்ப்பாரு, பாரத் ஜோடோ யாத்திரா பார்ப்பாரு. அவரையே இவர் வந்து மேலோக்கான அரசியல் பண்றாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்து பாஜக அதை வந்து அறுவடை செய்ய பாருங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களால் விடவே மாட்டாங்க. விஜய் அவர்களை வந்து இவர் பண்ணையாரு, இவருக்கு சாமானியர்களோட பிரச்சனை புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தள்ளி விட பார்ப்பாங்க. ஆனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உதயநிதி வர்சஸ் விஜய்னு வரும்போது உதயநிதியை விட விஜய் வந்து ஒரு படி மேலே போயிடுவார். ஏன் அப்படின்னா, விஜய் என்ன சொல்லுவார்னா, அப்பா நான் வந்து 2026 தேர்தலுக்கு கத்துக்குட்டி, 2 வருஷம் ஆயிடுச்சு, தோற்று போயிட்டேன், அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வந்து தோற்று போயிட்டேன்,
அதில் தோத்து போன இது இன்னைக்கு நானும் வந்து தோத்து தயார் பெற்ற ஒரு பயிற்சி தேர்ந்த ஒரு அரசியல்வாதி. எனக்கு வந்து யாரும் தூக்கி அரசியல் பதவியே கொடுக்கல. நான் இன்னாரோட மகன், இன்னார் என் தாத்தான்னு சொல்லி வரல, நீயும் வா நானும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த துணி எடுக்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு புஷ்அப் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. கண்டிப்பா அந்த சைடு என்ன பண்ண அந்த புஷ் கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கெல்லாம் வயசாகுது, வயது மூத்தும். யாரு? முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் வயசு ஜாஸ்தியாகும். இவங்க ஒரு 60 வயசுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு உதயநிதி, விஜய் அவர்கள் அந்த 60-65 பிராக்கெட் கரெக்டான வயசு. அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அவர் இதே கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தி, இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுற அந்த குழந்தைகள் எல்லாம் கரண்ட் போனா எலக்ட்ரிஷியனை போய் கூட்டின்னு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் பண்ணி காசு கொடுத்து ஏரியாவில் கரண்ட் வர வைப்பா, இதுதான்ப்பா அரசியல் அப்படின்னு மாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஜய்க்கு பிரகாசமா இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அண்ணனை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா, தனியாக தான் போவேன்னு சொல்லலாம், உறக்க பேசலாம். ஒரு சதவீதம் 2% தான் ஓட்டு கூடும். ஓகே. இது வந்து இப்போ வர தேர்தலில் வந்து அண்ணன் வந்து அவரோட வாக்கை வந்து தக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ண முடியும். அதை தாண்டி பெருசா வந்து வர்றதுன்றது சாத்தியம் இல்லை. அவரோட கொள்கை நல்ல கொள்கை, நல்ல பிரச்சாரம் பண்றாரு, எல்லாம் ரைட்டு. கூட்டணின்ற ஒரு சில விஷயம் ப்ரூவ்டு கரெக்ட் இல்லைன்னா வந்து கட்சியை நீங்க பாதுகாக்கிறதோ இல்லை தொண்டர்களை கூட வச்சுக்கிறதோ இல்லை தளபதிகளை ஏங்க ஒருத்தர் இருக்கிறாருங்க 15-18 வருஷமாவே வெறும் கொள்கையும் வெறும் போராட்டம் பண்றதுக்கு அவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும்? மக்களுக்கு தான் செய்யணும்னா செஞ்சிலுவை சங்கம் இல்லை ரத்த தான முகம் இல்லை வந்து ரெட் ரிப்பன் கிளப் அது மாதிரி ஏதோ ஒன்றுல கூட சேர்ந்துட்டு போகலாமே. இல்லை ஐயா வள்ளலார் படத்தை வச்சுட்டு 10 பேருக்கு சாப்பாடு போட்டு போகலாமே. எதுக்கு அரசியல் வராங்க? ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கணும், ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும், சட்டமன்ற நாளைக்கு முதலமைச்சரா அண்ணன் சீமானை பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன அதே கதை தான். ஒரு 2-3 சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு 30 ஆகலாம், 30ல இருந்து ஒரு எதிர்கட்சி ஆகலாம், எதிர்கட்சி இருந்து ஆளுங்கட்சி ஆகலாம். இதுதான் ரோடு. சட்டமன்ற உறுப்பினரே நாங்க ஜெயிக்க மாட்டோம், நாங்க வர மாட்டோம், நாங்க தனியாவே களத்துல போய் ஒரே எல்லாருமே அப்படியே வீழ்த்திடுவோம் அப்படின்றது அது எடுபடாது. சீமான் அவர்களும் காலப்போக்கில் அது ஒரு சிக்கல். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கோடிட்டு பார்க்கணும். அப்புறம் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் சத்தம் அதிகமாகவும் செயல்பாடு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்போ சத்தம் அதிகமாக செயல்பாடு கம்மியாக இருக்குன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலன்னா, அவர் இப்போ கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு வியாபாரியாக மாறுற ஒரு சூழல். அதனால அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த பிம்பம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து ரொம்ப மிகைப்படுத்தினது. என்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைச்சார் அவர். பாராளுமன்ற தேர்தல் போனாங்க, ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்தார், டிடிவி தினகரனை கூப்பிட்டு வந்தாங்க, அப்புறமா முக்கியமானவங்கள்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஏசி சண்முகம் நின்னாரு, ஒரு சில இடத்துல செல்வந்தர்கள் முக்கிய தலைவர்கள்லாம் நின்னாங்க. இன்னுமே வந்து அவங்களால வெற்றி பெற முடியல. 2-3 சீட்டு கூட ஜெயிக்க முடியல, அவராலே ஜெயிக்க முடியல. குறைந்தபட்சம் நீங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஜெயிச்சு காட்டிட்டு அந்த கட்சியை பலப்படுத்துவேன்னா அந்த அரசியல் எனக்கு புரியுது. இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டியோ வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிற அந்த கெப்பாசிட்டியோ அண்ணாமலைக்கு இல்லை. ஆனா அண்ணாமலைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, பத்திரிகையாளர்ல பத்திரிகை செய்தியில அடிக்கடி செய்தியா வர்றது, ஒரு ஊடக வெளிச்சத்தை பிடிக்கிறது, இளைஞர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள் எழுப்புறது, இதுதான் அதோட நிக்குது. பட் கட்சி உட்கட்டமைப்பு, பூத் லெவல்ல ஆள் போடுறது, அடுத்த லெவல்ல கட்சியை கொண்டு போறது, அந்த தலைமை பண்பு அவர்கிட்ட இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது பர்செப்ஷன் பிம்பத்துல விஜய் மேல இருப்பார். இல்ல ஒருவேளை உதயநிதி நான் வந்து கலைஞரோட வாரிசு ஒண்டி கிடையாது, நான் கலைஞர் மாதிரின்னு சொல்லிட்டு தொண்டர்களோட மக்களா எளிய முறையில பழகுறாரு. அவர் வந்து அவருக்கு உண்டான ப்ரூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதயநிதி சொல்றாரு, விஜய் நீங்க எங்க நிக்கிறீங்களோ சொல்லுங்க, நான் வந்து நிக்கிறேன்ப்பா, மற்ற பேச்செல்லாம் வேணாம், என்னை தாண்டிட்டு நீ திமுக தொட்டுப்பாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு விடுறாருன்னு வச்சுக்கலாம். ஏன் அரசியல்வாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உதய பின்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம், இது வெறும் வாரிசு கிடையாதுப்பா, இது உண்மையிலே சண்டை செய்ய வந்துருக்குது அப்படின்வாங்க. ஸ்டேட்மெண்ட் யார் ஃபர்ஸ்ட் விடுறதுன்னு தான் முக்கியம். இதே ஒரு காலத்துல ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி வந்து சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில கோல் வச்சு இருக்கிறாரு. இப்போ சந்திரபாபு நாயுடு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணுறாரு ராஜசேகர் சட்டமன்றத்தில். அப்போ சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, சரிப்பா ஹைதராபாத்தில் மேயர் எலெக்ஷன் நிற்போம், நீ தான் சிஎம், நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இப்படியா பேசுவாங்கன்னா பேசியிருக்கிறாங்க, நான் நிற்கிறேன் நீ நிற்கிறியா தயாரான்றாரு. அந்த எண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சில எண்ணோட்டங்களை விஜய் அவர்களை எதிர்த்து உதயநிதி வெளிப்படுத்தி, ஒருவேளை விஜய் நிற்கிற தொகுதியில் உதயநிதி போய் நின்று விஜய் தோக்கடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களாங்க, அப்போ ஸ்டார் வந்து உதயநிதி.
அரசியல்ல ஸ்டார் உதயநிதி, சினிமால ஸ்டார் விஜய் அப்படின்றது ஆயிடும். அப்ப இந்த இந்த தலைவர்கள் யாரை எதிர்த்து எப்படி அவங்களுக்குள்ள கட்டமைக்கிறாங்கன்றதான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி பர்செப்ஷன், காட்சிக்கு தொண்டர்கள் ஒரு சைடு, ஆனா சினிமா ஃபேன்ஸோட அந்த அலப்பறை இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமா இருக்கும். கண்டிப்பா அவங்க வந்து உதயநிதிக்கு கூடுற கூட்டத்தை விட விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமாக தான் கூடும். அப்படி இருக்கும்பொழுது விஜய் வந்து அந்த பிரபலம், பத்திரிகை வெளிச்சம், ஊடக வெளிச்சம்லாம் அவருக்கு ஒரு போனஸ் தான், அது போனஸா இருக்கும். ஆனா அவர் என்ன விதமான அரசியல் பண்றாருன்னு பார்க்கணும். 2031 தான் விஜய்க்கு உண்டான தேர்தல், விஜய்க்கு உண்டான அரசியலா நான் பாக்குறேன். 2026 அவருக்கு வந்து பெரிய அளவுல இடம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஒருவேளை கிங் மேக்கர் ஆடணும்னா கூட்டணி போனாருன்னா அவர் எந்த சைடு போறாரோ அந்த சைடு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். தனியா போனாருன்னா நிச்சயமா நம்ம ஜன்சூரஜுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு, பிரசாந்த் கிஷோர். ஆமா, பிரசாந்த் கிஷோருக்கும் பேர் இருக்கு, நல்லா பேசுவாரு, இங்கிலீஷ் பேசுவாரு, ஹிந்தி பேசுவாரு, வியூகம் அமைப்பாரு, அங்கேயும் நிறைய கோடீஸ்வரர்கள். அதாவது விஜயை விட பிரசாந்த் கிஷோருக்கு வேட்பாளர்கள் நிறைய பேர் அங்க வசதி படைத்தவர்கள் நின்னாங்க, தோத்து போயிருக்கிறாங்க. ஆமா, ஒரு இடம் கூட இப்போ மாவட்ட செயலர்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயத்துல நன்றி சொல்லணும். ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்காரு, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மாவட்ட செயலர் கொடுத்துருக்காரு. அப்ப அந்த மாற்றுத்திறனாளியும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் போயிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரனை வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடிய மலுவான அரசியல் இருக்கிற ஊர்ல நீங்க நிற்கும் போது சமம் அல்லதானே? அந்த சண்டை சமமான சண்டையா? பணம் படைத்தவனுக்கும் குணம் படைத்தவனுக்கும் நீங்க ஒரு சண்டை விட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பணம் படைத்தவன் ஜெயிச்சிருவான், நான் குணம் படைத்தவன், நான் இப்படி பேசுவேன். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, யாருக்கு அமௌண்ட், ஜெயலலிதா தோத்து இருக்கிறாங்க, ஜெயலலிதாவும் நடிகை தான், ஜெயலலிதாவும் உச்சக்கட்ட ரெட்டலை மாதிரி ஒரு சின்னம் இருந்து எம்ஜிஆர் வந்து கொடுத்துட்டு போன சின்னத்துல அம்மையார் ஜெயலலிதா தோத்து இருக்கிறாங்க. தேஜஸ்வி இன்னைக்கு தோக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ். ஒரு 5வது ரவுண்டு 8வது ரவுண்ட்ல தலை பின்தங்கி இருந்தாப்ல முதலமைச்சர் முகம். இன்னைக்கு மோடி, பாரத பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசல ஒரு சில ரவுண்ட்ல பின்தங்கினாரு. அப்ப யார் வேணா தோக்கலாம், யார் வேணா ஜெயிக்கலாம். அரசியல் விளையாட்டு வேற, சினிமா வேற. ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திருப்பிலாம். ஒரு தேர்தல் நீங்க தோத்தீங்கன்னா திருப்பி 5 வருஷம் உழைக்கணும். கண்டிப்பா தேர்தலில் லூஸ் விடுறது, நம்மளே ஜெயிச்சிருவோம், அவர் கூட்டணி வரணும், இவர் சீட்டு கேட்கிறார் 2 சீட்டு, அப்படி ஒரு அரசியல்வாதி நினைக்கிறாருன்னா அவருக்கு தான் அது நஷ்டம். கண்டிப்பா வேற கட்சியில இருந்து வராங்க அப்படின்னா சேர்த்துக்கணும். விஜய் அவர்கள் வேற யாரையும் புதுசா சேர்த்துக்கிற மாதிரி தெரியலையே. கூட்டணிக்குமே விஜய் நோக்கி யாருமே இன்னும் வரலீங்களே. சரி, இப்ப அந்த அடுத்த இது இப்ப முக்கியமான கேள்வினா, இப்ப திமுக சைடு பார்த்தோம்னா இப்ப பேசுறது வேணா விஜய் விசஸ் உதயநிதினு வைக்கலாம். ஆனா திமுக உதயநிதியை முன்னிறுத்தலையோன்னு தோணுது. ஸ்டாலின் விசஸ் விஜய் தான் இன்னுமே போயிட்டு இருக்கு. இப்ப பிரச்சாரம் விஜய் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பிரச்சனைனால ஹோல்ட் பண்ணிருக்காரு. பட் ஆனா அவங்க சைடு பிரச்சாரத்துல உதயநிதியை முன்னிறுத்தின மாதிரியோ அந்த மாதிரி எந்த நம்ம அவர் முன்னாடி வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க ஏன் இல்ல உதயநிதி நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா அது திமுகக்கு இன்னைக்கு தேர்தலில் பின்னடைவாயிடும். ஓகே, முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பாப்புலாரிட்டி, அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, அரசியல்ல ஒரு நிலையான ஆட்சி தர முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? அதே அந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. முதல்வர் மீது இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர்ன்றத அவங்க எப்படியோ ஊடகத்துல பெருசா பேசு பொருள் ஆகாம அதை காப்பாத்தி விடுறாங்க. இப்ப கூட 880 கோடி வந்து ஐயா KN நேருவோட துறையில வந்து லஞ்சம் ஊழலும் போது நேரு மீது தான் பாய்ச்சல் போகுது. முதலமைச்சருக்கு இதுல பங்கு இருக்குன்ற அந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகளே இன்னும் கட்டமைக்கல. ஆமா, யாரும் சொல்லல. அது இதுவே ஃபெயிலியர். அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னும் போது இந்த காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு, அந்த முதலமைச்சர் தான் தப்பு, நீங்க தான் தப்புன்னு சொல்ற அந்த கட்டமைப்பை இன்னும் எடுத்துட்டு போல சரியா. ஓகே, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது திமுகக்கு இன்னைக்கு போஸ்டர் பாய் வந்து சிஎம் ஸ்டாலின், அவரோட முகத்தை வைத்து தான் அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே நீங்க அந்த இடத்துல உதயநிதியை வச்சுட்டு நாளைக்கு உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க ஒருவேளை பேசு பொருள் ஆகுதுன்னா திமுக பின்னடைவு சந்தி. அதுல எந்த மாற்றம், அந்த மாற்றம் கிடையாது. அதனால அவங்க வந்து அதை பாதுகாக்கிறது தப்பு கிடையாது. இன்னொன்னு, நம்ம ஊர்ல வந்து தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது. குடும்ப தலைவர் இருக்கிறாரு, அவர் அரசியல் பண்றாருன்னா தமிழக அரசியல்ல இதுதான் நிதர்சனம். உதாரணத்துக்கு இப்ப அன்புமணி ராமதாஸ் ஒரு சில பிரச்சனைகள் பண்றாரு, அது அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரையோ, உங்க குலசாமியையோ, இல்லை உங்க குலதெய்வத்தையோ, இல்லை உங்க குடும்ப தலைவரையோ, இல்லை உங்க கட்சி தலைவரையோ, இல்லை கட்சியில அதிபதியா இருக்கிறவர் எதிர்த்து போய் அரசியல்ல பெருசா சாதித்தவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. தேடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரு, அதுல இருந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா அண்ணா மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 30 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கிடைப்பாங்க. உடனே அண்ணாவை பார்த்து நானும் அண்ணா மாதிரி நினைச்சுக்கிறது, இல்லை எம்ஜிஆரை பார்த்து நானும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஒருத்தர் போல ஒருத்தர் இருக்க முடியாது, உன்னை போல இன்னொன்னு வராது. அவர்கள் பாதையில வேணா போலாம்,
அதனால அவர் நீங்களா மாறிட மாட்டீங்க. அம்மையார் சசிகலா என்ன பண்ணாங்க? அம்மையார் ஜெயலலிதா மாதிரியே அதே மாதிரி உடை எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா என்னாச்சு? சசிகலா அவர்கள் சசிகலாவே இருந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, பேரு கிடக்கூடாது இல்லையா அரசியல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு திமுக ஆட்சியின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பேருக்கு கெட்ட பேர் வருது. அதை அவங்க சரி செய்கிற மாதிரி தெரியல. என்னைக்கு ஒரு துப்புரவு தொழிலாளியெல்லாம் காவல்துறையை வச்சு நீங்கள் தடியடிலாம் நடத்துறீங்களோ அதெல்லாம் திமுக ஆட்சிக்கு நல்லதே கிடையாது. ஆசிரியர்களை எப்பயுமே மரியாதை மதிப்பு கொடுத்து நடத்துறதா திமுக கட்சியினுடைய வரலாறு. அந்த ஆசிரியர்களை நீங்க போராட்டம் பண்ண வச்சு அவங்களோட பிரச்சனையை பேசாம கொல்லாம தொடர் போராட்டம், அவங்கள ஏதோ ஒரு டீச்சர்ன்றவங்க ஒரு கண்ணியமா நடத்தப்படும். கண்டிப்பா இதெல்லாம் பிரச்சனை தானே. அப்புறம் கரண்ட் பில்லு என்ன கொஞ்சமா கட்டுதா? நீங்க பிஜேபி தடுக்காம போங்க சாமி, அது உங்க பிரச்சனை. நான் எதுக்கு கரண்ட் பில் இவ்வளவு கட்டணும்னு சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல. எனக்கு எதுக்கு சொத்து வரி ஏத்துறீங்க? அதே சாலை அதே குப்பை சரியா வாரதுல நாய் கடிக்குது, தெருவிளக்கு ஒரு சில நேரத்தில் ஒழுங்கா எரியுது, எரியாம போகுது. நான் எதுக்கு சொத்து வரிப்பு 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கட்டணும்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள்? தண்ணி காவா தண்ணி கலந்து ஒரு சில இடத்துல வருதா இல்லையா மழை நேரத்துல? இதே வெள்ளக்கார ஊர்ல எல்லாம் நடக்குமா? அங்க என்ன சொத்து வரி வாங்குறா அந்த அளவுக்கு இருக்கு. இங்க வரிச்சுமை அதிகமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தான் வரிச்சுமை போடுதுன்னு கிடையாது, மாநில அரசும் வரி ஏற்றி விட்டுரு. அதெல்லாம் பிரச்சனை தானே. இன்னைக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கள போய் கேளுங்க, பர்மிட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்கப்புறம் வண்டி ரினியூவல் போனோம், எஃப்சி போனோம்னா எவ்வளவு செலவு, எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு கெட்ட பேர். ஆனால் இது இருக்கிறதே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஓகே சார், ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி சார், இன்டர்வியூட எண்டுக்கு வந்துட்டோம். இறுதியாக ஒரு கேள்வி, எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் பீகார் தேர்தல் முடிச்சுட்டு தமிழ்நாடு வரும்போது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி விஜயை மிரட்டி அவங்க அதிமுக கூட்டணிகளை கொண்டு வந்துருவாங்கன்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. அமித்ஷா அப்படி பண்ணுவாரா? ஏன்னா அவர் கையில தான் அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாமே இருக்குன்றதுனால இந்த ஆக்ஷன் அவர் எடுப்பாரா? விஜய் போவாரா? விஜய் அவர்களை மிரட்டெல்லாம் வேணாங்க. என்னப்பா நீயா வரியா இல்லை ஆள் விட்டு அனுப்பிட்டானா அவரே வந்துருவார். கூச்ச சுபாவம் பயந்த சுபாவம் அதிகமாக இருக்கு அண்ணனுக்கு. யாரு? விஜய் அண்ணாக்கு. என்னைக்குன்னா அவர் அமித்ஷா அவர்களையோ இல்லை பிரதமர் மோடி அவர்களையோ காரசாரமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் பேச மாட்டேன்றாரு? பேச மாட்டார். ஏன்னா சினிமா துறையில் எவ்வளோ கருப்பு பணம் இருக்குன்றது நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளும் நம்மளை விட அதிகமாக. ஃபஸ்ட்டு ஷோ பணம் எங்கே போகுது என்ன இதெல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரதமர் மோடியை இப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னார்ல, மோடி தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியாதா? இல்லை சார், அவரோட பாஜக எதிர்ப்புன்றதே வர வர கம்மியாயிட்டு தானே வருது. அதை தான் சொல்கிறேன். அதனால் மிரட்டெல்லாம் வேணாம். அமித்ஷா என்னப்பா அங்கே ஒரு நடிகர் இருந்தார், அது என்னன்னு விசாரிங்கன்னா விசாரிச்சாவே போதும். இன்னொன்றுங்க, இப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா விஜய் தனியாகவே நிற்கட்டும், அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அதிமுகவில் சொல்லப்பட்டதா ஒரு செய்தி. ஏன்னா விஜய் அவர் ஓட்டை பிரிக்கிறாரு, நம்மளுக்கு உண்டான ஓட்டை நம்ம வாங்கிக்குவோம், எவ்வளோ ஓட்டு பிரிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு உண்டான லோக்கல் அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மனநிலையில இருக்காங்க. சார், விஜய் தனியாக நின்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பேசப்பட்டதுன்னா, விஜய் அதிமுகவுக்கு போகக்கூடிய எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வாங்கி விடுவார் என்று பேசப்பட்டது. ரைட்டுங்களா? அது உண்மைதான். ஆனால் மறைவில் என்ன நடக்குதுன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், 1000 ரூபாய் பெண்களுக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தது? திமுக ஆட்சியில. அந்த 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு விஜய் அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. 1000 ரூபாய் எதுக்கு கொடுத்தது அரசாங்கம்? அவன் முன்னேறிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதயசூரியல ஒரு குத்தி விடுங்கன்னு போட்டது. 1000 ரூபாவை இங்க வாங்கிக்கினே அண்ணா விஜய் பாவம், விஜய் அண்ணா பாவம் அப்படின்னா அந்த பெண்கள் ஓட்டு எங்க போச்சு? விஜய்க்கு தான். அதிமுக மைனஸ்ல இருக்கு. குறைஞ்சபட்சம் 25%. பாராளுமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் வேட்பாளரை சரியாக போடாமல் செலவு பண்ணாமல் அந்த கட்சி 20% போக்குவாங்க. 20.8 நினைக்கிறேன், 21%. குறைஞ்சபட்சம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க பீக்கில் இருந்தது 36, 38 சொந்தமாக வச்சுருந்தாங்க. 26 28 அவங்களுக்கு இருக்கும். ஒரு கலை யதார்த்தத்தை நான் சொல்றேன். அதாவது சரிந்த வாக்கு வங்கி. நீங்க குறைஞ்சது ஒரு 5% ஓட்டை நீங்க % கூட வச்சீங்கன்னா கூட அந்த கட்சி 26. பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஒரு 6% ஓட்டு இருக்கு. அண்ணாமலை சொல்ற மாதிரி 18% இல்ல, 6. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5, 6 சொல்லுவாங்க. அது இப்ப அப்பா பையன் சண்டைனால, மகன்குள்ள சண்டைனால குறைஞ்சி ஒரு 4 இல்லை 3 இருக்கும். அங்க ஒரு 6, 4, 10, இவங்க ஒரு 6, 36%. அமித்ஷா சொன்னது 38. நம்மனா 35 36. இந்த 35 36 3 விதமா ஓட்டு பிரிஞ்சுதுன்னா இது நல்ல நம்பர். ஏன்னா விஜய் அவர்கள் 0ல இருந்து 37, 38 வரணும் அதிமுக தோக்கடிக்க, 0ல இருந்து 40 தாண்டணும் திமுகவை தோக்கடிக்க. அப்படின்னா தான் அது சாத்தியம்.
இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதுல 28% வாங்கி கூட நீங்க ஜெயிக்கலாம் சட்டமன்றமா. கணக்கு மேக்ஸ் பார்க்கும்போது சரி, சிறுபான்மையினர் ஓட்டம், பட்டியலின ஓட்டம், இளைஞர்கள் ஓட்டம், இளம் பெண்கள் ஓட்டம் 1000 ரூபாய் வாங்கி கொடுத்து ஏதோ ஒண்ணு விஜய் எத்துன்னு போறாரு. நான் வந்து அதிமுக கட்சிக்காரங்க ஓட்ட வாங்குறேன், பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கவங்க மாற மாட்டாங்க. ரைட்டுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அந்த ஒரு மேம்போக்கு அந்த சிந்தனை அப்படிதான் இருப்பாங்க. சரி, எங்க ஓட்ட நாங்க 38ன்றத கொஞ்சம் செலவு பண்ணி பல்ல கட்சி 40 எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ விஜய்க்கு வந்து ஓட்டு அதிகமா எடுக்கிறாரு அப்படின்னா திமுக பாதிப்பு அப்படியே அவங்க யோசிப்பாங்க. இல்ல ஒருவேளை விஜய் வராருன்னா இந்த சைடு கூட்டணி அதிமுக பிஜேபி திமுக எதிர்த்து விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன், என்டிஏக்கு பீகார்ல என்ன நடந்தோ தமிழ்நாட்டில் நடக்கும். 200 சீட்டு ஜெயிப்பாங்க. அதான் நடக்கணும். 200 சீட்டு, அதாவது அதிமுகவும் விஜயும் சேர்றாங்க, கூட பிஜேபியும் இருக்குன்னா 200 சீட்டு என்ன ஆயிடும்னா, பிஜேபி வந்து பின்னாடி இருந்து தேர்தல் ஆணையம், நம்ம இந்த கேவலமான விஷயங்கள்லாம் பேசணும் இல்லைங்களா, தகுடு தத்துவம், ஓட்டு உரிமை, ஓட்டு இதெல்லாம் நடக்கும். அப்புறம் ரெய்டு வரும். அதாவது பிஜேபி சார்ந்தவங்க மீது பிஜேபி கூட கூட்டணி இருக்கவங்களுக்கு வராது, எதிரில் இருக்கவங்களுக்கு ஒண்டி வரும், தேடி தேடி வரும். அந்த அமலாக்கத்துறை இதெல்லாம் அவங்க வந்து தாக்கும். மக்கள் வந்துட்டு ஐயோ பாவம் நேரு ஏழை, ஐயோ பாவம் செந்தில் பாலாஜி மது பிரியருக்கெல்லாம் 10 ரூபா விலை கம்மி பண்ணி கொடுத்தாரு, ஐயோ பாவம் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி டீச்சருங்களுக்கெல்லாம் சம்பளத்தை ஏற்றி கொடுத்தாரு, ஐயோ பாவம் அண்ணன் சேகர் பாபு கோயிலுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ மரியாதையாக நடத்துவார், துப்புரவு தொழிலாளிகள் பிரச்சனைலாம் எப்படி சேகர் பாபு ஐயோ பாவம் இப்படியெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பொன்முடியை பார்த்தவொடனே ஓசி பஸ் தான் சொன்னார், ஆனால் உண்மையிலே ஓசியில் தானே கொடுத்தாரு அப்படின்ட்டு போய் என்ன ஓசியில் ஓட்டு போடுவாங்களா? இல்லை, என்ன விதமான அரசியல் பண்ணி இவங்கெல்லாம் எப்படி எப்படி பேரை கெடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்புறம் காவல்துறை ஒரு சிலர் அவங்க கெட்ட பேர், அந்த பக்கம் லாக்அப், ஆமாம் லாக்அப் டெத்து, அது இதெல்லாம் இருக்குது பிரச்சனை. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே நெருக்கடி. இப்போ விவசாயி பிரச்சனை, இப்போ பிரச்சனை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் இந்த போகத்தை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு நெல் கொள்முதலில் பிரச்சனை. அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கோபத்தை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எதிர் வாக்குகளை அறுவடை செய்கிற இடத்துல கரெக்டாக போனாங்கன்னா இதாகிடும். மற்றபடி இந்த டிடிவி தினகரன் அவர்கள், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இதெல்லாம் வந்து காலாவதி ஆகிடும் கண்டிப்பாக. ஓகே சார், தேர்தல்னு வந்து வேட்பாளர்னு வந்துட்டு சின்னம்னு வரும்போது இதெல்லாம் வந்து எடுபடும். இப்போ பார்த்தோம் பீகார்ல நிறைய பேர் நின்னாங்க, நாங்களும் நிற்கிறோம் நின்னாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் 2 பேர் தான் பெருசு, ஃபர்ஸ்ட் கட்சி 2வது கட்சி, அவ்வளோதான். சார் ஓகே சார், ஒரே ஒரு சின்ன கேள்வி சார், இறுதியாக ஒரு கேள்வி. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு, என்னன்னா விஜய் அவர்கள் தனித்து நின்னார்னா எவ்வளோ வாக்குகள் வாங்குவார்னு. இப்போ பல்வேறு ஒரு 5-6 சர்வே இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சர்வே மட்டும் தான் 5% கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லா சர்வேயும் 20% மேலே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது? அதாவதுங்க, இன்னைக்கு நீங்கள் போய் எடுக்கும்போது விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க, ஓகேங்களா? தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும்னா, பூத் லெவல் அரசியல் வரும்போது நான் ஏதோ இந்த மண்ணில் இல்லாததெல்லாம் பேசுகிறேன், நான் இருக்கிறது தான் பேசுகிறேன். இங்கே ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. பட்டியலை அடைச்சி வச்சு மக்களுக்கு டிவி போட்டு காட்டு காசு கொடுக்கறது, வாக்காளருக்கு கோல்ஸ் கொடுக்குறது, அண்டாங்க கொடுக்குறது, தேவைப்பட்டால் மூக்குத்தியாக கொடுக்குறது லட்டில் வச்சு. அதுக்கப்புறம் ஆர்கே நகர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, டோக்கன் நோட்டை குத்து அதுக்கப்புறம் ஓட்டை வாங்குறது. அப்புறம் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நெல்லிக்குப்பம் ஃபார்முலா. நெல்லிக்குப்பம் என்னன்னா சரக்கு, சாராயத்தை குத்து ஓட்டு வாங்கினது நெல்லிக்குப்பம் ஃபார்முலா. 20 ரூபா நோட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஓட்டை வாங்கினது ஆர்கே நகர் ஃபார்முலா. காலையில் பேப்பர் போடுமா பால் போடுமா கூடவே 2 500 ரூபா நோட்டை வச்சு ஓட்டை கேட்கறது திருமங்கலம் ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா எப்படின்னா, ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே டிவி போட்டு காட்டி படம் போட்டு காட்டி அவங்கள பொழுதுக்கும் அங்கேயே உட்கார வச்சு பிரச்சாரம் வரும்போது உள்ளே எப்படின்னா அது நம்ம ஐயா செந்தில் பாலாஜி தலைமையில் நடந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுக்குது. விஜய் கிட்ட இந்த மாதிரி ஃபார்முலா எதனா இருக்கா? இங்கெல்லாம் போய் உக்காந்தது இதெல்லாம் வாங்கினது யார்? மக்கள் தான். மக்களை வந்து நான் கூட ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, மக்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ என்ன பேசிக்கிறேன்னா, மக்கள் மாற வேண்டியதில்லை, ஃபஸ்ட்டு மாற வேண்டியது அரசியல் தலைவர்கள். புரியுதா? நம்ம கொடுக்குறவங்கள விட்டுட்டு வாங்குறவங்கள ஏழை பாழைகளை நம்ம தவறாக புரிஞ்சுக்கணும். அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கள்ளப்பணம், இது ஊழல் பணம், இது லஞ்ச பணம், இது ஏன் பணம், நான் வாங்குவேன் அப்படின்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் சரி கிடையாது, மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா சரியில்லை, மாநிலத்தை ஆண்ட கட்சிகள் சரியில்லை, இங்க எதுவுமே சரியில்லாதப்போ மக்கள் ஒண்டி சரியில்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? மக்களுக்கு உண்டான அரசியல் தானே தேவை, அதுதானே மக்களாட்சி. அப்படி இந்த ஃபார்முலா, இந்த வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் வரும்போது விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ பேசுறாங்கல்ல இந்த 20 இதெல்லாம் இறங்கும், வராது. சார் இதான் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? சும்மா வாய்ப்பே இல்லை. ஏன்னா
இவரு இங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்றாரு. ஓகே. எதனா ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை அவருக்கு. பத்திரிகையாளர் பார்த்து பயப்படுறாரா இல்லை விஜய்? கண்டிப்பா. இதுவரையில எத்தனை வாட்டி செஞ்சிருப்பாரு? கட்சி தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை, ஒரு 2 வருஷம் ஆகுது. எத்தனை வாட்டி பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பாரு? ஏர்போர்ட்ல ஒரு தடவை ஃபேன்ஸ் என் பின்னாடி வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது அழைப்பு. அது அழைப்பு. அதாவது பொதுமக்களுக்கு அழைப்பு. பத்திரிகையாளர் அதுக்கு வந்து இப்போ இது ஒரு 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 மீடியம் நம்மளை யூஸ் பண்ணிக்கினார். அப்படின்னா அதுவும் இல்லைன்னா இது வரைக்கும் சந்திச்சது. பிரதமர் மோடி ஆச்சு கேமராமேனுக்கு முன்னாடி ஃபோட்டோ கொடுப்பார், தொப்பி போடுவார், ட்ரெஸ்ஸு போடுவார், எல்லாம் பண்ணுவார். இவர் வந்து இப்படி கை காட்டுவார், அவ்வளோதான். கை காட்டி இப்படி பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதனால இந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்கலாம் 40%, 50% எப்பா வாப்பா அப்படியே தூக்கிலாம் மக்கள்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏங்க எம்ஜிஆருக்கு கூட நிறைய போராட்டங்கள், நிறைய அரசியல், நிறைய பிரச்சனைகள், அவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அவரை நம்பி நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. அப்படிதான் அந்த ஒரு கட்சின்னு எடுத்தால் அதில் ஒரு 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்தலில் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்தலே கோட்டை விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக போய் அதுக்கப்புறம் விஜய் பண்ணக்கூடிய அரசியலுக்கு அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது. தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணி கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சு தொண்டர்களை வந்து நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து நல்ல ஒரு தைரியமான அரசியல் சொல்லி கொடுத்த ஆனாப்பட்ட விஜயகாந்த் சாராலேயே 2 தேர்தலுக்கு மேலே கட்சி நடத்த முடியல. கட்சி வந்து செதஞ்சுது. இன்னைக்கு வாக்கு விகிதாச்சாரம் என்ன விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு? இல்லை, ஏன் நடந்தது? எதுவுமே இல்லை, சொல்லிக்கிற மாதிரி. ஏன் விஜயகாந்த் என்ன தவறான அரசியல்வாதியா? இல்லை அவர் மேலே ஊழல் இருக்கா, லஞ்சம் இருக்கா? இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி அவர் திரும்ப அரசியல் பண்ணணும், திரும்ப மக்களை பார்க்கணும், திரும்ப அரசியல் பேசணும், அந்த இதில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணி செலவு பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு கட்சி நடத்த முடியும். எதனால ரஜினிகாந்த் அவர்கள் வேணான்னு போயிட்டாரு? வெறும் சும்மா பிரச்சாரம் பண்ணி 4 பேர் பத்திரிகையாளரை சந்திச்சு ரஜினி சாரை பத்திரிகையாளரை பார்ப்பாரு. எப்பனாச்சு ஹாய் ஓ யூ என்ன எங்க எப்போ துப்பாக்கி சூடு ஓ அட்லீஸ்ட் 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் பை போனோம் ஹிமாலயஸ் போனோம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுவார். அப்புறம் இதே திரைப்பட வெளியீட்டு விழானா ஒரு 10 நிமிஷம் பேசுவார். இவர் அது கூட கிடையாது. அதனால அவருக்கு தெரியாதது கிடையாது. ரஜினி சார் எதுக்கு போனார், இதை விட்டு எதுக்கு ஒதுங்கி போனார்? இல்லை கமல் சார், நானே கேட்குறேன்னா சரிங்க, கமல் அவர்களை விட விஜய் 2 மடங்கு பலம் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட 10-12% தான் வரும். அதனால தான் நான் அவரை வந்து விஜயகாந்துக்கும் கமலுக்கும் நடுவில் விஜயை வைக்கிறேன். விஜய் சார் வந்து மேபி என்ன ஒரு 12-15% போகலாம். விஜயகாந்த் 18 வரலும் போனார் மக்கள் நல கூட்டணின்றதுல. ஆரம்பிச்சது 8ல் ஆரம்பிச்சார். அப்போ நடுவில் இவர் வருவார். அதை தாண்டி போகிறதுக்குன்றது வாய்ப்பு கிடையாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசின விஷயம் நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு நேரம் காண நன்றி. வணக்கம்.